நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நான் செந்தில்குமார், என்னுடன் விபாரிஸ். இன்று நம்ம பார்க்கறது ராசி பலன்கள். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 ராசிகளுக்கான பலன்களை நம்ம பார்த்துட்டோம். இனி பார்க்க போறது 11வது ராசியான கும்ப ராசி, கும்ப லக்கணத்துக்குரிய மாசி மாத பலன்கள். அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ள இந்த ஒரு மாத காலத்துக்கான மாசி மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். கும்பராசி கும்பலக்கணம் மற்றும் அல்லாது அவிட்ட நட்சத்திரத்துடைய 3-4 பாதங்களும், சதய நட்சத்திரத்துடைய 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்துடைய முதல் 3 பாதங்களும் அடங்கிய கும்பராசி கும்ப லக்கணத்துக்குரிய பலன்களுக்கு போகலாம். வணக்கம் விபரீஸ். வணக்கங்கண்ணா. ஸோ கும்பராசி கும்ப லக்கணம் அப்படிங்கும்போது ஜென்ம ராசியான கும்பராசிக்குள்ளதான் சூரிய பகவான் மாசி மாசத்துல பயிற்சி நடக்கும். ஓகே. கும்ப ராசிக்கு ஆல்ரெடி ஜென்மத்துல ராகு போயிட்டு இருக்கு. ஜென்மத்துல அப்படிங்கும்போது அதாவது ஜென்ம ராசியான கும்பராசிலேயே ராகு பயிற்சி போயிட்டு இருக்கு. இன்னும் 9 மாத காலங்கள் அங்கதான் இருக்க போறாரு ராகு. இந்த காலகட்டத்துல கும்பராசிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சூரியன், ராகு, செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள்லாம் கூட்டு கிரக சேர்க்கைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாசி மாசத்துல நடக்க இருக்கு. இரண்டாம் வீட்டுல மீன ராசியில சனி பயிற்சி போயிட்டு இருக்கு. 5ஆம் வீட்டுல குரு பயிற்சி சிறப்பான இடத்துல போயிட்டு இருக்கு. குரு வந்து மிதுன ராசியில 5ஆம் வீட்டுல போயிட்டு இருக்கிறது குழந்தைகளுக்கு சிறப்பான அமைப்புல சிறப்பான யோகமா இருக்கு. குழந்தைக்கு ட்ரை பண்றீங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இருக்கு. குழந்தைகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்டது, குழந்தைகளுக்கு சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாமே நல்ல அமைப்புல இருக்கு. 7ஆம் வீட்டுல கேது பயிற்சி ஆயிட்டு இருக்காரு சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு. கும்ப ராசிக்காரர்கள் கும்ப லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துல இந்த மாதம் வந்து திருமணத்துக்கு சிறப்பா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சோ திருமண வகையில திருமணம், கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இடையூறுகள் ஏற்படுறது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வர்றது, இது மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அமைப்புலதான் இருக்கு. கும்ப லக்கணம் கும்பராசி பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ராகு அங்கதான் பயிற்சி ஆயிட்டு இருக்காரு. சோ லக்னத்துல என்ன டிகிரியில டச் ஆயிட்டு இருக்காரு அப்படிங்கறது நீங்க நம்ம லக்ன டிகிரின்னு கூட வீடியோ போட்டிருக்கிறோம். அதை பார்த்து கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய், சூரியன் இதெல்லாமே பாவர்கள் வந்து லக்னத்துல பயிற்சி ஆயிட்டு இருக்காங்க. 8ஆம் வீட்டு அதிபதியான புதனும் அங்கதான் வக்கரமாயி பயிற்சியா போறாரு. 8ஆம் வீடுங்கிறது ஹெல்த் ரிலேட்டட் ட்ரபிள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிப்ரவரி 17, 18, 19 இந்த 3 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திர பகவானும் அந்த டைம்ல உள்ளுக்கு இங்கதான் வந்துருவாரு. சோ இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் மெயின் போக்கஸ் அவங்கள தான் போக்கஸ் பண்ணுது. ஏன்னா 1ஆம் வீட்லயே நடக்கிறதுனால 1ஆம் வீடுங்கிறது ஹெல்த் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் நடக்குது. இந்த கும்பராசிக்கு எப்ப கிரகணம் வருது? ராசி கும்பராசி எல்லாத்துக்கும் நடக்கிறதுதான். பிப்ரவரி மாசம் 17ஆம் தேதி சூரிய கிரகணம். பிப்ரவரி 17ஆம் தேதி சூரிய கிரகணம். சரி. ஓகே. சோ நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்துல திருமணத்துக்கு உகந்த மாதமா இந்த மாசி மாதம் கும்ப லக்கணம் கும்பராசிக்கு இல்ல அப்படிங்கிற தகவலையும் நம்ம தெரியப்படுத்தியிருக்கோம். வேற என்ன சொல்லணும் விபா? மற்றபடி பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா பார்க்கும் போதெல்லாம் ஒன்றும் ட்ரபிள் இருக்குல்ல. உங்களுக்கு சனி வந்து 2ஆம் வீட்டுல பயிற்சி வந்தா 2ஆம் வீட்டு அதிபதி 5ல போய் பயிற்சி ஆயிட்டு இருக்கும்போது குரு வந்து நல்லா இருக்காரு. குரு லாபஸ்தானத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அருமை. சோ அந்த வகையில நல்லா இருக்குது. தாய் தந்தையருக்கு மத்தவங்களுக்கு எல்லாமே ஓகே தான். கணவன் மனைவி சம்பந்தப்பட்டவங்களுக்கு மனைவிக்கும் இந்த ஜாதகருக்கும் ஹெல்த் ரிலேட்டட் ட்ரபிள்க்கு பாத்துக்கணும். அந்த கணவன் மனைவி உறவு தான் இந்த மாசத்துல வந்து கொஞ்சம் ட்ரபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா செவ்வாய் லக்னத்தை டச் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ராகும் கூட இருக்காரு, சூரியனே இருக்கும்போது என்ன சொல்றது செவ்வாய் கோபத்தை தூண்டக்கூடிய கிரகம் 1ஆம் வீட்டு டிரான்ஸ் போயிட்டு இருக்கு. அதுவும் ராகுவோட சேர்ந்து புதனோட சேர்ந்து இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறியாம கோவப்படுறது இந்த மாதிரி விஷயங்களையும் செவ்வாய் ராகு பண்ணுவாங்க. ஸோ கம்யூனிகேஷன் டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாமே வந்து 1ஆம் வீட்டுல பயிற்சி ஆகுறதுங்கிறது நம்ம பர்சனாலிட்டியில கொஞ்சம் கோவத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகமா தான் இருக்கு இது. ஸோ இதுதான் ஒரு விஷயம். இதுல வந்து கவனமா இருந்துட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம்? பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்கள் 5ஆம் வீட்டுல குரு பயிற்சி ஆயிட்டு இருக்கு. நல்ல அமைப்பு தான் போயிட்டு இருக்குது. குரு வந்து லாபாதிபதி வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்காரு. தனுசு வந்து 11ஆம் வீடா வரும் கும்பராசி கும்ப லக்னத்துக்கு. 11ஆம் வீட்டு அதிபதி 5ல பயிற்சி ஆயிட்டு இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி குருவும் 5ல தான் பயிற்சி ஆயிட்டு இருக்காரு. அது வந்து 5ஆம் வீட்டு அதிபதி புதன் வந்து இந்த இடத்துல இங்க லக்னத்துல பயிற்சி ஆயிட்டு இருக்காரு. சோ வக்கரமான குரு போயிட்டு இருக்கு. ஓகே குரு பொறுத்தளவுக்கு தனயோகத்தை கொடுக்கக்கூடிய லாபம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஜாதகத்தோட திசாபுத்தி பலன்களை பொறுத்து இது வேறுபடும். பட் ஆனா கோச்சார பலன்கள் லாபத்துக்கான இண்டிகேஷன் இருக்கு. அதே சமயத்துல இது ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கத்துறதுக்கு நல்ல டைம் தான். ஓகே.
முறையானபடி கத்துக்கிட்டு அவங்க வந்து இந்த பங்கு சந்தையில ஈடுபடும் போது அவங்க நஷ்டத்தை தவிர்த்து லாபத்தை பெற முடியும் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்கோம். மொத்தத்துல குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். கணவன் மனைவி உறவுல ரொம்ப கவனம் தேவைன்னு சொல்லியிருக்கோம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தன யோகத்துக்கு பெரிய அளவுல ட்ரபிள் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம தெரியப்படுத்தியிருக்கோம். கும்பராசி கும்ப லக்கணத்துலதான் பாத்தீங்கன்னா இந்த முறை வந்து கிரகணம் நடக்குது, கூட்டு கிரக சேர்க்கை நடக்குது. ஸோ கும்பராசி கும்ப லக்கணத்துல உள்ளவங்க ஃபோக்கஸ் டு ஹெல்த் அண்ட் பார்ட்னர் ரிலேஷன்ஷிப் இதுலதான் ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற தகவலை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சி நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.